ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து டீ சாப்பிட்றதுக்காக வந்தேன். போயிட்டு மேடமை போயிட்டு கைத்து போட்டு கூப்பிட்டு வந்தாச்சு. பையனை போய் பள்ளிக்கூடத்தில் விட்டு வந்துட்டேன். ஒரு வண்டி கருப்பு கலர் வண்டியை தொடச்சாச்சு. இப்போ வந்து டீ சாப்பிட்றதுக்காக டீ கடைக்கு வந்தேன். நேற்று வந்து இங்கே சாப்பாடு பார்ட்டி நடந்ததுங்க. ஸ்வீட்லாம் வந்துருக்கு பாருங்கள். ஸ்வீட்லாம் வந்துச்சு. நைட்டு வந்து இங்கே தான் சாப்பிட்டேன். அந்த குபூஸும் அதாவது ரொட்டியும், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பீஸு, மட்டன் கவாபு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. பீஃப் கவாபு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ சாப்பிட்டு முடித்தோம். ஸோ இப்போ வந்து டீ குடிச்சிட்டு நம்ம உள்ளார போகலாம். டிஃபன் சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணுவோம். 9:30 மணிக்கு டியூட்டி இருக்குது. ஸோ அதை பார்ப்போம். இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி டேக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளாக வந்து நம்ம தொழுகைக்கு போகாமல் இருந்தேன். இப்போ நம்மளுக்கு டைம் இருக்குது, அதனால் தொழுகைக்கு போயிட்டு இப்போ ரூமுக்கு போயிட்டுருக்கேன். எப்பயும் போல் 2 வாட்டர் பாட்டில். இனிமேட்டு வாட்டர் பாட்டில் அதிகமாகிடும் நம்ம ரூமில். மினரல் வாட்டராக குடிக்கலாம். ஸோ இப்போ என்னென்னா, இப்போ ஹவுஸ்மேட் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. ஹிரானி குபூஸ் வேணுமா, 5 ஹிரானி குபூஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க கடைக்கு போவோம். இப்போ போயிட்டு குபூஸ் வாங்கிட்டு வரலாம். அதுதான் இப்போ டியூட்டி. கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஜமியாவுக்கு வந்துட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் 1ல் இருக்கிற ஜமியாங்க. இது பிளாக் 1ல் இருக்கிற ஜமியா. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சூப்பர் மார்க்கெட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு மத்தாம் இருக்குது, அதாவது ஹோட்டல் இருக்குது. சாண்ட்விச்லாம் கிடைக்குங்க, அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் கறி கடை இருக்குது, லாண்ட்ரி, சலூனு, இது எல்லாமே ஒரு இடத்துல. இது சின்ன ஜமியான்னு சொல்லுவாங்க. நம்ம ரெகுலராக காமிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து பெரிய ஜமியா. இது வந்து சின்ன ஜமியா. இது வந்து ஒரு பிளாக்குக்குமே ஒன்று இருக்கும். மொத்தமாக பிளாக்குக்கு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அது. இங்கே பாருங்கள், இந்த சோஃபா, இந்த கட்டில் இதெல்லாம் தூக்கிட்டு வந்து வெளியில் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபுல்லாக பழசாயிடுச்சுன்ட்டு தூக்கி போட்டுட்டு இந்த திவானி, அது டீ கடைக்கான இது டேபிள்லாம் அதெல்லாம் தூக்கிட்டு வந்து குப்பைக்கு பக்கத்தில் வச்சுட்டாங்க. இது குப்பைக்கு பக்கத்தில் வச்சுட்டாங்க. வேணுன்றவங்க எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி இல்லையா, குப்பைக்காரங்க எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் டிஸ்போஸ் பண்ணிவிடுவாங்க. இதுலேயுமே வந்து ஒரு 2 பெரிய ஒரு கார் ஒன்று இருக்குது. ஆனால் வந்து அது நல்லா இல்லை, சும்மா ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. அது பாருங்கள், இப்போ எவ்வளோ பெரிய கார் பசங்க எடுத்து விளையாடிருக்காங்க. சரி வாங்க நம்ம போயிட்டு குபூஸ், ஹிரானி குபூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பீஸ் வந்து 20 ஃபில்ஸ்னால் நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 பைசான்னா உங்களுக்கு வந்து 27 ரூபாவா? சாரி, 100 ஃபில்ஸ்னால் தான் 27 ரூபா. இருங்க கேல்குலேட் பண்ணி சொல்கிறேன். 100 ஃபில்ஸ்னால் 27 ரூபா. 27 ரூபாய்க்கு 5 பீஸ் கிடச்சிரும் நம்ம இதுக்கு. ஸோ இது மத்தாமு. இது வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோரு. இது வந்து சூப்பர் மார்க்கெட்டு. அதே மாதிரி டைலரிங் கடை. அதுக்கப்புறம் அங்கே வந்து சலூனு, அது கறி கடை. இதுதான் வந்து ரொட்டி கடை. இன்னும் வந்து ரொட்டி கடை திறக்கலையோ? ஆமாம். ஸோ ரொட்டி வாங்கியாச்சு கைஸ், 5 ரொட்டி வாங்கியாச்சு. சரி வாங்க இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து 2ஆவதுங்க. நம்ம சாப்பிட்டேன். இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு போட்டு சிகப்பு கலர் ரைஸ் தான் வச்சுருந்தாரு. ஸோ அது சாப்பிட்டுட்டு இப்போ வந்து டியூட்டி கிளம்பியாச்சு. மணி 2 ஆகிடுச்சு. டியூட்டி கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி தாங்க கொஞ்சம் குளிர் கம்மியாக இருக்குது. நார்மல் ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன், ஜர்க்கின்லாம் போட்டு வரல. காலையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முதலாளி வண்டியில் ஏறி உட்காடுறப்ப 12 டிகிரி இருந்தது. நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு 8:15 ரிட்டன் வந்துடுறேன் இல்லையா, அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா 17 டிகிரி 18 டிகிரி வந்துடுச்சு. ஸோ அப்போ டிகிரி வந்து நல்லா ஏறிடுச்சு. வெயிலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புல சூடுலாம் தெரிஞ்சுது. ஸோ அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு, குளிர் இல்லை அவ்வளோவா. அப்படியே வந்து பாருங்கள், இப்போ கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. தெரியுதுங்களா? ஃபுல்லாக வந்து வானம் வந்து மூடிட்டுருக்கு. மேபி இன்றைக்கி நாளைக்குள்ளார எங்கேயாவது மழை பெய்யும். நம்ம இடத்துல மழை பெஞ்சாலுமே வாய்ப்பு இருக்குது நிறைய. ஸோ அந்த மாதிரி மழை வந்து திருப்பி வந்து குளிரை கிளப்பி விட்ரும். ஸோ அதுக்கப்புறம் சில்லுன்னு காலில் கூட வைக்காத அளவுக்கு குளிரை கிளப்பி விட்ரும். ஸோ நல்லா செம்ம குளிர் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நாளைக்குள்ளார மழை இருக்குன்னு நினைக்கிறேன் குவைத்தில். ஸோ மற்ற இடத்துல மழை பெஞ்சாலுமே நம்மளுக்கு இங்கே வந்து குளிர் கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. வண்டியில் பெட்ரோல் வேறு இல்லைங்க. பாருங்கள், நம்ம இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போட்டோம். நம்மளது ஓட்டம் கொஞ்சம் அதிகன்றதால நம்மளது வந்து பெட்ரோல் வந்து அந்த 1 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது.
ஸோ இப்போ வந்து நம்ம டியூட்டி போயிட்டு வந்துட்டு கார்டு எடுத்துக்கிட்டேன், பெட்ரோல் கார்டு. ஸோ இப்போ முதலாளி அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டு விட்டுட்டு அப்படியே போய் பெட்ரோலை போட்டு வந்து நிப்பாட்டுவோம். ஏன்னா அடுத்தது ஸ்கூல் டியூஷன் டியூட்டி இருக்கும். அதனால் நம்ம பெட்ரோல் போட்டு வந்து நிப்பாட்டுவோம். சரி வாங்க கிளம்பலாம், டைம் ஆகிடுச்சு. டைமும் காமிச்சிடுறேன், மணி வந்து 2 ஆக போகுது. சரி வாங்க போகலாம். உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனோங்க, போகிற வழியிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூரல் போட்டிருக்கு. இதை பாருங்கள், ஒரு 2-3 வாட்டி வைப்பர் போடுற அளவுக்கு வந்து கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே தூசி பாருங்கள் எவ்வளோ மண் ஆகிடுச்சின்ட்டு. இந்த மாதிரி தான் ஆகிடும். ஸோ கொஞ்சம் லைட்டாக தூர்னாலே மண் ஆகிடும் வண்டி ஃபுல்லாக. சரி வாங்க கண்டினியூ பண்ணலாம். வேறு எதுவும் டியூட்டி வந்ததுன்னா கண்டினியூ பண்ணுறேன். இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எருமூக்குக்கு தாங்க வந்திருக்கேன். ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகு நிலையமுக்காக வந்திருக்கேன். முதலாளி அம்மா அப்புறம் வந்து ஒரு பொண்ணு வந்திருக்கு. ஸோ நான் போயிட்டு கேரளா கடையிலேருந்து ஒரு டீ வாங்கிட்டு வந்துட்டேங்க. இதுதான் நம்ம டீ, கரெக்ட் சாய். ஸோ டீ சாப்பிட்டு வெயிட் பண்ண வேண்டியது தான். 3:30 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க. 3:30 மணிக்கு இங்கே வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சிங்க. ஃபோன் தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் போய் டீ வாங்கிட்டு வந்தேன். டீ சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு என்ன டியூட்டி வருது அப்படின்றத பார்ப்போம். ஸ்டே டியூன். இப்போ வந்து முதலாளி வண்டி எடுத்துக்கிட்டு சர்வீஸுக்கு போயிட்டுருக்காங்க. ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வண்டி வந்து சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போ அப்படின்னாரு. மணி வந்து 4:45 ஆகுதுங்க. ஃபுல்லாக இருட்டிடுச்சு, லைட்டெல்லாம் போட்டாங்க. சரி வாங்க சர்வீஸ் சென்டர் போயிட்டு, குயிக் சர்வீஸ் தான், பேசிக் சர்வீஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு வண்டி எடுத்து அப்படியே கையோடு எடுத்துகிட்டு வந்துடலாம். சரி வாங்க அங்கே போயிட்டு சர்வீஸ் சென்டரில் காமிக்க முடிஞ்சால் காமிக்கிறேன். வாங்க கண்டினியூ பண்ணலாம். சர்வீஸ் சென்டர் வந்துட்டாங்க. லெக்ஸஸ் சர்வீஸ் சென்டரில் உட்காந்துருக்கேன். வண்டியை செக் பண்ணிட்டாங்க, நோட் பண்ணிட்டாங்க டீட்டெயில்ஸ் எல்லாம். ஓனர்கிட்ட ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும், அதுக்காக வெயிட்டிங். ஓனர் ஃபோன் எடுக்கல, அதனால் வெயிட்டிங்கில் இருக்கும். கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 3 மணி நேரம் ஆகும் சர்வீஸ்க்கு. இப்போ மணி வந்து 5 ஆகுது. 8 மணிக்கு தான் க்ளோஸ் ஆகும். வண்டி வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. உள்ளர சர்வீஸ்க்கு போயிடுச்சு வண்டி. இப்போ நம்ம கஸ்டமர் லான்ச்சுக்கு வந்துவிட்டோம். கஸ்டமர் லான்ச்சில் வந்துட்டு ஒரு டீ ஒன்று, பால் டீ ஒன்று வாங்கிட்டேன். டீ சாப்பிட்டு ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்தாங்க. இதுதாங்க கஸ்டமர் லான்ச்சு. நல்லா மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் கஸ்டமர் லான்ச்சு. அது வந்து பக்கத்துலேயே வந்து நம்ம கண்ணாடி வழியாக நம்ம வண்டியை சர்வீஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கலாம். இன்னும் நம்ம வண்டி உள்ளார வரல, இன்னும் உள்ளார வந்துச்சு சர்வீஸ் ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நம்ம வந்து டீ சாப்பிட்டு இங்கே வெயிட் பண்ண வேண்டியது தான். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. வெயிட் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு போகணும். நம்ம வண்டி வந்துடுச்சுங்க, பிரித்து மேய்ஞ்சி சர்வீஸ் பார்த்துட்ருக்காங்க வண்டியை. சர்வீஸ் முடிஞ்சோடனே நம்ம எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஒரு டீ ஒன்று சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. இப்போ வந்து நமக்கு டோட்டலாக சர்வீஸ் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 128 தினார் வந்துச்சு. நம்ம ஊர் காசுக்கு நான் டிஸ்பிளேயில் போடுறேன். ஸோ இதாங்க அந்த ஐஸ்கிரீம், லண்டன் டைரி. ஸோ பெல்ஜியம் சாக்லேட். இதை சாப்பிட்டு கிளம்பியாச்சு.